வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் ஊடக பேச்சாளராக புதிய நியமனம். சர்ச்சைக்குரிய பொது மன்னிப்பை தொடர்ந்து பரபரப்பு சூழ்நிலை. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக நிலாந்து ஜாவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் அக்டோபர் 14 விசாரணைக்கு. மின்சார கட்டண உயர்வு உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும். தேசிய நுகர்வோர் முன்னணி எச்சரிக்கை. பஸ்ஸில் வெளிநாடு சென்றபோது தாம் எதிர்த்ததாகவும் அவர்களை போன்ற குற்றவாளிகளை தற்போது நாட்டிற்கு அழைத்து வருவது சாத்தியமில்லாத விடயம் எனவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 2009 முன்பு வழங்கப்பட்டு இதுவரை புதுப்பிக்கப்படாத அனைத்து ஓட்டுநர் உரிமங்களையும் ரத்து செய்வதற்கான திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இதற்கான பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகள் போலீஸ் திணைக்களத்தினால் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தில் முழு பொறுப்பை மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஏற்கின்றபடியினால் விரைவில் அந்த திணைக்களம் தொடர்புடைய முடிவை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் தற்போது 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர் உரிமங்களை பெற்றுள்ளனர். இவர்களில் 4 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் 2009 முன்னர் பெற்ற உரிமங்களை வைத்துள்ளார்கள். அந்த உரிமைகளில் 2 மில்லியனுக்கும் அதிகமானவை கனரக வாகன ஓட்டுநர் உரிமங்களாக இருக்கின்றன. இவை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டியவை அல்ல. எனவே 2009 முன் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்து புதிய உரிமங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் புதிய ஊடக பேச்சாளராக சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக நிதி மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட WH அதுல திலகரத்ன 2025 வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த விடுதலையை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகளை ஒட்டிய வகையில் இதுவரை ஊடக பேச்சாளராக செயல்பட்ட காமினி பி திசாநாயக்க தனது பதவியிலிருந்து விலகி ராஜினாமா கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் இன்று சமர்ப்பித்திருந்தார். இதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் முழுமையான மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதிலும் பல சிறைச்சாலைகளின் கண்காணிப்பாளர்களின் பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதியமைச்சின் கூடுதல் செயலாளர் நிஷாந்த் தனசிங் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மற்றும் பொது மன்னிப்பின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ள கைதி கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு நிதி உதவியவர் என்று அந்த பகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார தெரிவித்தார். இதனால் அவர் அரசு மன்னிப்பு பட்டியலில் அரசியல் பழக்கங்களின் அடிப்படையிலா சேர்க்கப்பட்டார் என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் வெறும் அதிகாரிகளை குற்றம் சாட்டி அரசாங்கம் கை கழுவிவிட முடியாது எனவும் ரோகண பண்டார வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் வவுனியா சிறைச்சாலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று காலை சோதனைகளையும் விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் பணியாற்றும் 10க்கும் மேற்பட்டோர் விசாரணைக்காக அனுராதபுரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். முன்னதாக அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட கைதி ஒருவர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் பேரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது. மீனவர் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவாகவும் உரிய முறையிலும் தீர்வு வழங்கப்படும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். புதன்கிழமை நடைபெற்றிருந்த சந்திப்பில் மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகள் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் பறிமுதல் படகுகள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் இந்தியா மற்றும் கடற்படையுடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக நிலாந்து ஜாவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் அக்டோபர் 14 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலாந்து ஜாவர்தன தாக்குதல் குறித்து முன்கூட்டியே தகவல் இருந்தும் தடுப்பதில் தோல்வியடைந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சுராஜ் நிலங்க மற்றும் சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரோஹான் சில்வா ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட 15% மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பதற்கான பிரதான காரணமாக மாறும் என்று தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில் மின்சார செலவு உயர்வால் உணவுப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகள் அதிகரிக்கும். இது அத்தியாவசிய பொருட்களின் விலையை வெகுவாக உயர்த்தும். ஏற்கனவே வாழ்க்கை செலவழிக்க கடினமடைந்துள்ள மக்களின் நிலைமை மேலும் மோசமாகும். போஷணேற்ற உணவுகளை உண்ணும் நிலைமையில் மக்களின் உடல்நலக்கேடுகளுக்கு ஆளாகும் அபாயம் அதிகரிப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார்.
அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இதுவரை அரசு எந்த திட்டத்தையும் அறிவிக்காததையும் கடுமையாக விமர்சித்தார். மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் அரசு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஜனவரி மாதத்தில் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு 20% மின்சார கட்டண குறைப்பு யதார்த்த அடிப்படையின்றி அரசியல் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் இலங்கை மின்சார சபை மேலும் நஷ்டமடைந்து தற்போது அதன் காரணமாக மீண்டும் கட்டண உயர்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இந்த நஷ்டத்திற்கு யார் பொறுப்பெடுப்பார்கள் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். மக்கள் தங்களுக்கு நேரும் பாதிப்புகளுக்கு தெளிவான பதிலை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச வெளிநாட்டுக்கு சென்ற போது தாம் அதை எதிர்த்ததாகவும் தற்போது அவரை போன்ற குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவது சாத்தியமற்ற நிலைமை என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனிய நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜராகிய போது ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டதாக கூறப்படும் கைது தொடர்பாக கருத்து தெரிவித்த போது அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். திலீப பீரிஸ் மேலும் கூறுகையில் அரசியலமைப்பின் கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. 4 பிரிவுகளில் குற்றம் செய்த நபர்களுக்கு இந்த மன்னிப்பு வழங்கப்படலாம். நிதி மோசடி வழக்கில் மே 2ஆம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் WH அதுல திலகரட்ன என்பவருக்கு 2 மில்லியன் அபராதம் விதித்தது. அவர் அதை செலுத்த தவறியதால் அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார். அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் விசாக் பொது மன்னிப்புக்காக 37 கைதிகளின் பெயர்களை தயாரித்திருந்தாலும் சந்தேக நபர் அந்த பட்டியலில் 36 பேர் பெயர்களை மட்டுமே ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். பின்னர் ஜனாதிபதி 37 பேருக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் அந்த ஒரு பேர் யாருடையது மற்றும் ஏன் அவ்வாறு நடந்தது என்பது குறித்து கேள்வி எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் அனுராதபுரத்திலிருந்து ஒருவர் அல்ல 3 கைதிகள் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பாக அனைத்து சிறைச்சாலைகளிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் திலீப பீரிஸ் கூறியிருந்தார். வெசாக் அன்று விடுதலை செய்யப்பட வேண்டிய கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. ஏனெனில் பட்டியலில் அவர்கள் பெயர்கள் சேர்க்கப்படாமல் எண்கள் மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இலங்கையில் மிக நுட்பமான அமைப்பை சேர்ந்த குற்றவாளிகள் உள்ளனர். ஒருவர் தப்பினால் அவர்களை மீண்டும் பிடிக்க முடியாது. பசில் ராஜபக்ச வெளிநாட்டுக்கு செல்லும் போது அதை நான் எதிர்த்தேன். அவர் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதி. இப்போது அவரை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். அடுத்த 2 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத வகையில் ஆச்சரியம் அளிக்கும் தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.